இரண்டாவதாக யோர்தான் நதியை கடந்த அந்த ஒரு சம்பவம், இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவமாகும். அந்த 40 ஆண்டு கால பயணத்தின் இறுதியிலே மோசே இல்லாத ஒரு நிலையிலே யோசுவா மாத்திரம் அந்த மக்களை வழிநடத்தத்தக்கதாக ஆண்டவரால் பலப்படுத்தப்பட்ட போது நடந்த ஒரு சம்பவமாகும். வேத வசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே இதை நாம் காணலாம். அவர்கள் கரை கடந்து கானான் தேசம் செல்லும் பொழுது அங்கே ஜீவித்த மக்கள், அந்த 7 கோத்திரத்து 7 ஜாதி மக்கள், கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் என்ற 7 இன மக்களும் பயந்து நடுங்கினார்களாம். பயந்து நடுங்கிய பொழுது பரிசுத்த கடவுள் மீண்டுமாக ஒரு திட்டத்தின்படி யோர்தானை கடக்க அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினார். ஆம், அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னதாக சென்றது. ஏறக்குறைய 2000 முழம் தொலைவில் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் அதை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வழிகாட்டியாக, அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு வழிகாட்டியாக, யோர்தான் நதியிலே நீங்கள் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை வழிகாட்டத்தக்கதாக அந்த இடைவெளி தேவையாக இருந்தது. நடந்த சம்பவத்தை நாம் அறிவோம். பிரவாகித்து ஓடி வந்த அந்த அறுப்பு காலத்தினால் புரண்டோடி வந்த யோர்தான் நதியானது அப்படியே நின்று போனதாம். நின்று போனது என்பது ஒருவேளை செங்கடலை பிளந்த பொழுது 2 பக்கமும் பிரிந்து அது சுவர்களாக இருந்தது என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த யோர்தான் நதி ஓடுகிற நதியாகும். அதை பிரித்த பொழுது அது அப்படியே பெரிய ஒரு வாளாக, பெரிய ஒரு சுவராக தொடர்ந்து உயர ஏறிக்கொண்டே சென்றிருக்க வேண்டும், அல்லது அது ஒரு பகுதி பிரிந்து சென்றது என்று வேதம் கூறுகிறது. இன்னொரு பகுதி, இன்னொரு பாகம், அந்த ஆற்றின் மற்ற ஒரு பாகம் வெற்று தரையாய் மாறி போனது. அதுதான் நடந்திருக்க வேண்டும். அற்புதமான பரிசுத்த ஆண்டவர் அந்த நாளிலே அந்த யோர்தான் நதியை பிளந்து தம்முடைய ஜனங்களை, தாம் தெரிந்தளித்த ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தி அக்கறை சேர்த்தார். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. புரளாதபடி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த தெரிந்து கொண்ட அனைத்து ஜனத்தையும் யோர்தானை கடக்க பண்ணி தாம் வாக்களித்திருந்த அந்த மேலான ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், போர் அல்லது துன்பங்கள் இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் கடந்து செல்லத்தக்கதாக அழைக்கப்படுகிறோம். நாம் கடந்து செல்லத்தக்கதாக அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை அறிவுறுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் தம்முடைய அற்புத கிரியைகளை நடப்பிக்கும்படியாக யோர்தானை போல அதை பிரிந்து போக பண்ண, அதை உயரமான ஒரு சுவராக மாற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் கடந்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறோமா? ஒருவேளை அந்த யோர்தான் பிரவாகித்து வந்தது போல நாம் கடக்க வேண்டிய ஒரு பாதை, அந்த ஒரு காலங்கள் மிக கடினமாக இருப்பது போல நமக்கு தோன்றும். கவலைப்பட வேண்டாம். நமக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவ மைந்தர், மெய்யான மெய்ப்பர் முன் செல்கிறார். தமது ஆடுகளாக நம்மை அழைத்து செல்கிறார். நாம் அவர் சத்தம் கேட்டு பின்னாக செல்லும் பொழுது எந்த விதமான தடை இருந்தாலும், எந்த விதமான கடினமான சூழலாயிருந்தாலும் அவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமற் பண்ணி நம்மை அமைதியாய் வழிநடத்தி செல்ல வல்லமையுள்ள நல்ல மேய்ப்பராக நமக்கு முன் செல்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழலாக இல்லாமல் நன்மையான சூழலிலே, சந்தோஷமான சூழலிலே, அல்லது எல்லாம் நன்மையாக இருப்பது போன்ற ஒரு நிலையிலே இருப்போமானால் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் பின்னே செல்வோம். அவர் ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் அறிந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து அக்கறைக்கு போங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே
கூறப்பட்டுள்ளது. மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலும் கூறப்பட்டுள்ளது. ஆம், அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களை எல்லாம் அனுப்பிய பிற்பாடு அந்த அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான அற்புதத்தை செய்த பிற்பாடு தம்முடைய சீஷர்களை அழைத்து, நீங்கள் கடலை கடந்து அக்கறை செல்லுங்கள் என்று கூறினார். ஆண்டவர் கூறிய வார்த்தை அது. ஒருவேளை ஆண்டவர் கூறியதால் அந்த பயணம், அந்த ஒரு வேலை அல்லது அந்த ஒரு செயல்பாடு எளிதாகி இருக்குமா, அல்லது ஒரு தடையும் இல்லாமல் இருக்குமா, அல்லது நமக்கு பயம் இல்லாமல் இருக்குமா என்றால் இல்லை என்பது தான் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்தப்படும் ஒரு உண்மையாகும். அந்த சீடர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் கடக்க ஆரம்பித்தார்கள். இரவு வேளை, ஒருவேளை அதிகாலையில் சென்றிருக்கலாம். ஆண்டவர் திட்டவட்டமாக கூறுகிறார், இப்பொழுதே செல்லுங்கள், இப்பொழுதே செல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சென்ற பொழுது படகு நடுக்கடலில் வந்து அலைகளினால் அலைவுபட்டது என்று கூறப்பட்டுள்ளது. எதிர்காற்றாய் இருந்தது என்று வேதம் கூறுகிறது. தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்பட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் தங்கள் சக்திக்கும் மிஞ்சியதாக அந்த படவை ஒரு நிலையான ஒரு ஓட்டத்திலே வைக்க வேண்டும் என்று எண்ணி தண்டு வலித்த பொழுது அவர்களால் இயலாமற் போயிற்று. கடினமான ஒரு சூழல், மிக கடினமான ஒரு சூழல். மரித்து போவோமோ, இந்த கடலிலே நாங்கள் செத்து போவோமோ, ஆண்டவர் தானே கூறினார், நாம் அவர் வார்த்தை கேட்டு தானே வந்தோம் என்று எண்ணியிருந்த நேரத்திலே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொந்தளிக்கும் கடலின் மேலே அலைவுபட்டு கொண்டிருந்த அந்த படவில் இருந்த சீஷர்கள் நிலையை கண்டவராக அவர் ஒரு அற்புதமான காரியம் செய்தார். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்தவர் இந்த முறை அதை இரண்டாக பிரிக்கவில்லை. அதற்கு மேலாக ஒரு அற்புதமான செயல்பாட்டை மேற்கொண்டார். கடலின் மேல் நடந்தார் என்று வேதம் கூறுகிறது. எத்தனை அருமையான ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அல்லவா, எத்தனை வல்லமையான ஒரு நிகழ்வு அல்லவா. இதை கண்ட சீஷர்கள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும், மகிழ்ச்சி விட்டிருக்க வேண்டும். எத்தனை வல்லமையாய் ஆண்டவர் செயல்படுகிறார் என்று அவரை துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் அவரை கண்டு ஆவேசம் என்று சொல்லி கதறினார்கள், கத்தினார்கள். அவர்கள் பயத்தினால் அலறினார்கள். அநேக தருணங்களிலே நாம் ஆண்டவருடைய சொற்படி, ஆண்டவருடைய வார்த்தைப்படி, ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் வாழுகிற பொழுது சூழ்நிலைகள் தாறுமாறாகிறது. மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். ஏன் ஆண்டவரே, ஏன் கர்த்தாவே, எனக்கு ஏன் இது என்று நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை அதற்கு உதவியாய் வரும் ஆண்டவரை பார்த்து வேறு விதமாக எண்ணத்தை கொண்ட மக்களாக வேறு செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அன்பின் ஆண்டவர், அவருடைய அருமையாய் நேசித்த ஆண்டவர், அந்த கடலின் அலைகளின் மேல், கொந்தளிக்கும் அலைகளின் மேல் தன் கால்களை வைத்து நடந்து வந்த அன்பின் ஆண்டவர் அவர்களை கண்டு கூறுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய தீர்மானித்தான். இதை நாம் அறிவோம். ஆண்டவரே, நீரேயானால் நான் கூட இந்த கடலின் மேல், இந்த கொந்தளிக்கிற அலைகளின் மேல் நடக்க கட்டளையிடும் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை சொல்லி இருக்கலாம், இது நான் மாத்திரம்தான் என்று. இல்லை, உனக்கும் கூட வா, நடந்து வா என்று கூறினார். வா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான விசுவாசத்தோடு நாம் கேட்கும் காரியங்களையும் அற்புதமாக செயல்படத்தக்கதாக, அவர் நாம மகிமைக்காக செயல்படத்தக்கதாக காத்திருக்கிறார். இந்த பேதுரு மாத்திரம் கூறினார். ஒருவேளை அந்த 12 சீஷர்களும் கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவ்விதமாக நடைபெறவில்லை. ஒரே ஒரு மனிதனாக, தனி மனிதனாக, கூட யாரையும் துணைக்கு அழைக்காமல், ஆண்டவரே நீரேயானால் நான் இறங்கி நடந்து வர எனக்கு உதவி செய்யும் என்று சத்தமாக கூறினான். இந்த அலை சத்தத்தின் மேலாக, கடலின் இறைச்சலுக்கு மேலாக ஆண்டவருடைய சத்தம் அதற்கு மேலாக துணித்தது. வா என்றார். நடக்க ஆரம்பித்தவன், ஆண்டவரை பார்த்து கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தவன், அற்புதமாக நடக்க ஆரம்பித்தவன்,
அவன் என்ன யோசித்தானோ தெரியவில்லை. ஒருவேளை தன்னை குறித்து தானும் நடக்கிறேனோ என்று யோசித்தானோ, அல்லது நான் முழுகி விடுவேனோ என்று யோசித்தானோ, அவனுடைய அவிசுவாசம் அதிகமானதினால் முழுக ஆரம்பித்தான் என்று வேதம் கூறுகிறது. மூழ்கி போன ஒரு நிலையிலே அவன் ஆண்டவரை பார்த்து கதறினான், ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரத்தை நீட்டி அவனை பிடித்து, ஏன் அவிசுவாசப்பட்டாய் என்று கூறுகிறார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கும் இந்த அற்புதமான வாழ்விலே, இந்த உலக வாழ்வு ஒருவேளை நன்மையானதாகவோ எளிதாகவோ அல்லது ஆசீர்வாதமாகவோ இல்லாவிட்டாலும் கூட, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அது ஒரு அற்புத வாழ்வு ஆகும். அற்புதமான வாழ்விலே ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் நம்முடைய பயணத்தை துவக்குவோமானால், நம்முடைய சூழ்நிலைகளை கடந்து போக தீர்மானிப்போமானால், நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போமானால், ஆண்டவர் வா என்கிறார். நம்முடைய பார்வை உலகத்தை அல்ல, சூழ்நிலையை அல்ல, நம்மை சுற்றி இருக்கும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் நஷ்டங்களை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கின மக்களாக நாம் செல்லும் பொழுது அவர் அற்புதமாக நடக்க வைக்கிறார். அந்த எல்லாவற்றையும் மிதித்து கொண்டு நடக்க வைக்கிறார். சூழ்நிலைக்கு மேலாக அற்புதமாக செயல்பட வைக்கிறார். ஒருவேளை சூழ்நிலையை பார்ப்போமானால், மூழ்கி போகும் நிலையிலே நாம் தள்ளப்படுவோமானால், ஒன்று செய்வோம், ஆண்டவராகிய இயேசுவை ரட்சியும் என்று கதறுவோம். அவர் கரம் நீட்டி பிடித்து தூக்கிவிட காத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமான ஒரு விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று அன்பின் ஆண்டவர் கூறுகிறார். இந்த ஆறுகள் உன்மேல் புரளாது, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். தண்ணீர் உன்மேல் புரளாது, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சரி, குறைவுபட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நிறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி, நீ யாக்கோபாக இருந்தாலும் சரி, நீ இஸ்ரவேலாக இருந்தாலும் சரி, நீ என்னுடையவன் என்று கூறுகிறார். ஏனென்றால் 3ஆம் வசனத்திலே அற்புதமான ஒரு வார்த்தை கூறப்பட்டுள்ளது. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுகிறார். ஐ லவ் யூ என்று கூறுகிறார். இந்த உலகத்திலே யார் விதமாக கூற முடியும்? நமக்காக எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பரிசுத்த கடவுள் எத்தனை அன்புள்ளவர்! நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் சாபங்களை எடுத்து போடத்தக்கதாக, நம்ம இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக வாழத்தக்கதாக தம் உயிரையே கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எத்தனை மேன்மையானது! இந்த நாளிலும் நாம் மீண்டுமாக அவருடைய அன்பை மென்மேலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அர்ப்பணிக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். விசுவாச ஓட்டத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று கூறுகிறார். விசுவாசிப்போமா? ஒருவேளை விசுவாசிப்போமானால் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அறிக்கையிடுவோம். அறிக்கையிட்டு இந்த உலகத்திலே அவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் தாமே அந்த மேலான கிருபையை, ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலக வாழ்விலே நாங்கள் கடந்து வரும் பாதை மிக கடினமாக காணப்பட்டாலும் கூட, அது தண்ணீர்களால் எங்களை மூழ்கி அழிக்கத்தக்கதாக, ஆறுகளால் வாரி கொண்டு போகத்தக்கதாக காணப்பட்டாலும் கூட, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்னீரே. எங்கள் வாழ்விலே காணப்படும் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், உம்மை நோக்கி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் பாதமணிந்து மன்றாடுகிறோம், எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென்.